السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இது பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 138 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 139வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு நஹ்வுல் வாலிஹ் என்பது இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தெளிவான புத்தகமாகும். 2 பேரும் இமாம்கள் நம்மளுக்காக தொகுத்து வளர்ந்துள்ளார்கள். இந்த கித்தாபில் பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. நம்மளுக்கு உதாரணங்கள் கொடுத்து அதை ஆய்வு செய்து அதற்கு என்ன சட்டங்கள் கொடுத்து மரணம் செய்வதற்காக அந்த சட்டங்களை அழகாக சுருக்கமாக வட்டுருக்கமாக நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். இதையும் தாண்டி நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள், தம்ரீனாத்துகள் பயிற்சிகளும் வழங்குகிறார்கள். அந்த பயிற்சிகளில் யாரா பயிற்சி நம்மளுக்கு வழங்குகிறார்கள், கவிதை பயிற்சி நம்மளுக்கு வழங்குகிறார்கள். இதை முழுமையாக நாம் படிக்கும் பொழுது இந்த கித்தாப் ஒவ்வொரு பாடத்தையும் அம்சிலா இருக்கும், அதே போல பஹஸ் இருக்கும், அதே போல காயிதாக்கள் இருக்கும், அதே போல தம்ரீனாத்துகள் இருக்கும், அந்த தம்ரீனாத்தில் யாரா பயிற்சி இருக்கும், அதே போல என்ன அந்த தம்ரீனாத்தில் கவிதை பயிற்சியும் இருக்கும். இது அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த பாடத்தை தெளிவாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். வாருங்கள் என்ன செய்வோம், இந்த கிதாபை முழுமையாக படிப்போம். இந்த கிதாபை முழுமையாக படித்து இதன் முழு பயனை அடைவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த அரபி இலக்கணத்தை விளங்கி இதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதை கொண்டு இந்த இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கும் அந்த குர்ஆன் ஹதீஸில் உள்ளதுபடி அமல் செய்வதற்கும் அதே போல கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாருங்கள் இப்பொழுது போவோம் பாடத்திற்குள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த சேவைகள் இது போன்ற பல சேவைகளை செய்வதற்காகவும் அதே போல இந்த சேவைகள் இன்னும் பல மடங்கு பெருகுவதற்காகவும் அதே போல இந்த சேவைகளில் இஹ்லாசுடன் நாமும் ஈடுபடுவதற்காகவும் அனைவரும் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சேவைகளில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ள, இந்த அழகிய இஸ்லாமிய மார்க்க சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ள அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. அதே போல் இந்த சேவை இந்த ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இந்த கயாமத் நாள் வரை எந்த ஒரு தடையுமின்றி நடத்துவதற்கும் இது இஹ்லாசுடன் நடத்துவதற்கும் அல்லாஹு தாலா நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இரண்டாவது பகுதி, அதாவது மாரிஃபா நக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் அக்ஸாமுல் மாரிஃப் என்ற பாடத்தை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு லமீரை பற்றி ஆரம்பித்தோம். அக்ஸாமுல் மாரிஃப் ஏன் இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா. அதற்கு பிறகு அதன் முதலாவது விஷயம் லமீரை பற்றி கடந்த பாடங்களில், அதாவது இப்திதாஇ ஆரம்ப நிலை கல்வியிலே நாம் கற்றுவிட்டோம். அதனுடைய எக்ஸ்ட்ரா தாஇஃபத்துன் ஒரு பகுதி மின் அஹ்காமில் லமீரி லமீருடைய சட்டங்களிலிருந்து ஒரு பகுதியை காண்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா என்ற அந்த பொது தலைப்பு. அப்ப மாரிஃபாவில் முதலாவது லமீரை காண்கிறோம். அந்த லமீரில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், லமீர் மறைந்திருக்கக்கூடிய லமீர் எப்பொழுது கட்டாயம் மறையும், எப்பொழுது அவசியமான முறையில் மறையும் என்பதை, ஆகுமான முறையில் மறையும் என்பதை எல்லாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். ஆகவே இது மாரிஃபாவை பற்றி பேசக்கூடிய ஒரு நீண்ட பாடமாகும். மாரிஃபாக்களை பற்றி நம்ம நஹ்வுல் வாலியாவில் முன்னாடி ஜெம்ம முடிச்ச மாதிரி இப்போ மாரிஃபாக்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால நல்ல கவனியுங்கள். மாரிஃபாக்கள் நிறைய இடங்களில் சிறுகளில் வரக்கூடிய மாரிஃபாக்கள் ஆகும். ஆகவே இது பல வகைகள் இருக்கின்றன. லமீர் இருக்கின்றன, போல மௌசூஸ்ல இருக்கின்றன, இலாஃபத் மாரிஃபா இருக்கின்றன, லமீருடைய மாரிஃபா இருக்கின்றன, அலம் மாரிஃபா என பல மாரிஃபாக்களை நாம் இந்த பாடங்களில் தொடர்ந்து இருக்கின்றோம். ஆகவேதான் இந்த பாடத்தின் ஆரம்பத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன், எனது இந்த மாரிஃபாக்களின் பாடம் மிக மிக முக்கியமான பாடம். அது மட்டும் இல்லாம இந்த மாரிஃபாக்கள் என்ன என்று நம்மளுக்கு முன்னாடியே தரும். ஆகவே அந்த பாடம் பார்க்க போறது இல்லை. அது மாரிஃபா, அலம் மாரிஃபானா என்ன, மௌசூல் என்ன, எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அந்த பாடம் என்பது இங்கே இல்லை. அதை விட நம்மளுக்கு கூடுதலான மாரிஃபாக்களை பற்றி தெரிய வேண்டிய சட்டங்கள், அதிகப்படியான சட்டங்களின் தான் என்ன செய்ய போறோம்,
இந்த பாடத்துல நம்ம தொடர்ந்து காண்றோம். அதனாலதான் இது முக்கியம்னு சொல்றோம். ஏன்னா மத்த கிதாபுகள்ல கூடுதல் தகவல்கள் மாரிஃபா என்றால் என்ன அசல் தகவல்கள் இருக்கும். சில முக்கியமான ஷரகுகளில் பெரிய பெரிய கிதாபுகள் தான் அதை பற்றி கூடுதல் தகவல்கள் இருக்கும். அதே போல்தான் நஹ்வுல் வாலியாயின் நம்மளுக்கு கூடுதல் தகவல்களை அழகுடன் என்ன செஞ்சிருக்காங்க, உதாரணங்கள் அம்சிலா கொடுத்து, அதே போல அந்த அம்சிலா மட்டுமின்றி அதற்கு இன்னும் கொடுத்துள்ளார்கள். அஹ் அதை அழகா பலசு கொடுத்து காகிதா கொடுத்து நமக்கு விளக்குகிறார்கள். அதனால்தான் சொல்கிறோம் இந்த பாடங்கள் மிக மிக முக்கியமானது என்று. வாருங்கள் இந்த பாடங்களை தொடர்ந்து காண்போம். இதை நாம் தொடர்ந்து காணும் பொழுது இந்த மாரிஃபாக்களை பற்றி ஒரு வெகுவான முழுமையான ஒரு விஷயத்தை நாம் அறிவோம். வாருங்கள் நாம் முஸ்தத்திரான லமீரை பற்றி கடந்த பாடத்தில் ஒரு தெளிவை கண்டோம். ஜாயிஸ் எப்பொழுதென்று எப்பொழுது எப்பொழுது அரபியர்கள் எதையெல்லாம் வெளியே கொண்டு வரவில்லையோ அதை நாம் மறைப்பது அவசியம் என்று ஒரு தெளிவான விஷயம். அதுக்கென்று பயிற்சிகளுடன் சேர்த்து பார்த்துவிட்டோம் 4-5 பாடங்கள். ஆகவே இப்பொழுது நாம் அதை முடித்துவிட்டு இரண்டாவது நூனுல் விகாயா என்ற இந்த தலைப்பின் கீழ் உள்ளதை நாம் என்ன செய்ய போகிறோம், காண இருக்கின்றோம். படித்ததை படி கேட்டு அமல் செய்வதற்கும், அதை இம்மையிலும் மறுமையிலும் இதன் மூலம் நாம் பலனை அடைவதற்கும், அதை படித்ததை மறக்காமல் இருப்பதற்கும், கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மேலும் முறையும் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை அடைவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள். இப்பொழுதும் என்னதான் அது முதல் பகுதி அன்சா, இது பா இரண்டாவது. இதுவும் லமீரை சார்ந்த ஒரு சட்டம் தான். லமீரை சார்ந்த சட்டம் என்னது? லமீருடன் எப்பொழுது நூனே விகாயா என்று சொல்லக்கூடிய நூன் எப்பொழுது லமீருடன் சேர்ந்து வரும் என்பதை இப்பொழுது காணப்போகிறோம். நான் கடந்த பாடத்திலே சொன்னேன், நூனல் விகாயா பத்தி ஒரு தனி பாடம் நாம் பார்க்க இருக்கிறோம் என்று. அது இந்த பாடம் தான். நூனல் விகாயா என்றால் என்ன, அது எப்பொழுது வரும், அது லம்மீருடன் சேர்ந்துதான் வரும். அதனால்தான் இந்த லம்மீர் பாடத்தில் இந்த நூனை விகாயாவை நமக்கு என்ன செய்தார்கள், கொண்டு வருகிறார்கள். சரியா? நூனை விகாயா என்றால் என்ன, அது எப்பொழுது வரும், எப்பொழுது வருவது கட்டாயம், எப்பொழுது வருவது ஜாயிஸ் ஆகுமானது என்பதை தான் என்ன செய்ய போகிறோம், இந்த பாடத்தில் நாம் காண இருக்கின்றோம். சரியா? இப்போ வாருங்கள் நம்ம என்ன செய்வோம், முதலாவது இதற்கான அர்த்தங்களை பார்த்துவிடும். அதற்கு பிறகு நாம் பாடத்திற்குள் போவோம். பா இரண்டாவது நூனுல் விகாயத்தி கபிலல் லமீரி, லமீருக்கு முன்னால் நூனுல் விகாயா வருவது. விகா என்றால் பாதுகாப்பதுன்னு அர்த்தம். இந்த இடத்தில் நாம் எப்பொழுது சொல்வதை போல நூனுல் விகாயா என்று அரபியிலே என்ன செய்து கொள்ளுங்கள், மானம் செய்து கொள்ளுங்கள். லமீருக்கு முன்னால் இந்த நூனுல் விகாயா வரும். எப்பொழுது வரும், எப்பொழுது வருவது கட்டாயம், எப்பொழுது வருவது ஜாயிஸ் என்பதை தான் இந்த பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அர்த்தத்தை பார்த்துருவோமா? பாருங்க, அல்லம் சில உதாரணங்கள். முதலாவது, உக்ரீம் நான் சங்கை செய்வேன், மை யுக்ரீமுனி எனக்கு யார் சங்கை செய்தாரோ அவருக்கு நான் சங்கை செய்வேன். இரண்டாவது, அத்தாத்து மன் நசஹனி எனக்கு யார் உபதேசம் செய்தாரோ அவருக்கு நான் வழிபட்டேன். சரியா? இப்ப எனக்கு யார் சங்கை செய்வாரோ அவருக்கு நான் சங்கை செய்வேன். எனக்கு யார் உபதேசம் செய்தாரோ அவருக்கு நான் வழிபட்டேன். அதாவது இதா ஹசபக அம்ருன், ஒரு காரியம் உனக்கு துன்பம் தந்தால் ஃபக்சிதுனி என்னை நீ நாடு. ஓகேவா? இப்ப இந்த மூணுமே சொல்லியாச்சா? இந்த இடத்துல மூணுத்துலயும் நூனை விகாயா வந்திருக்கிறது. மூணுத்துல என்ன வந்திருக்கிறது, நூனை விகாயா வந்திருக்கிறது. அப்ப இதுல வர்றது கட்டாயமா இல்ல ஜாயிஸான்னு கேட்டீங்க என்றால், எதற்கு இந்த நூனை வருகிறது, இதையான் இந்த இடத்தில் வருகிறது என்றால், ஒரு ஃபேல், யுக்ரீம் என்பது ஒரு ஃபேல். அந்த ஃபேலுடன் இந்த நூன் இருக்கிறது, யா முத்துக்கல்லிமுடைய யா, என்னை அப்படின்னு சொன்னல, இது எனக்கு, இது என்னை நாடு, எல்லாம் முத்தக்கல்லிமுடைய யா. இந்த யாவும் ஃபேலும் சேர்ந்து வரும் பொழுது நடுவில் இந்த நூனை கொண்டு வர வேண்டும் கட்டாயம். சரியா? எப்போ ஒரு ஃபேலையும் யாவையும் சேர்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், நூனை விகாயா என்ற இந்த நூனை கொண்டு வருவது கட்டாயமாகும். இது முதல் பகுதி. சரியா? இரண்டாவது பகுதி பாருங்க, லைத்தனி அனாலோர் இளன்னாசி, அனாலோ அடைய வேண்டுமே, மக்களின் பொருத்தத்தை அடைய வேண்டுமே. லக்கமில்ல துன்னி சாதிக்குல் புத்தி, உனக்கு என்னிடத்தில் இருந்து இருக்கிறது பிரியத்தின் உண்மையான பிரியம் இருக்கிறது என்று அர்த்தம். சரியா? நீ நிச்சயமாக நான் அதிமுல் அமலி நம்பிக்கையை அதிகமுடையவனாக இருக்கிறேன், மகத்தானவனாக இருக்கிறேன், நம்பிக்கையில் மகத்தானவனாக இருக்கிறேன். சரியா?
இதுல பாருங்க இன்னி வந்திருக்கு, இங்க லதுன்னின்னு வந்திருக்கு, இங்க லைத்தண்ணி, எல்லாத்துலயும் நூன் வந்திருக்கா. லைத்தா தான் அசல். அதே போல யா முத்துக்களி இந்த நூன் என்பது எதற்கு வந்தது? அதே போல லதுன் என்பது அசல், ஷத்து வராது, வெறும் லதுன். அதுக்கப்புறமா யா. அப்ப இங்க ஷத்து வந்திருக்கே, அப்போ ஒரு நூன் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதே போல இன்னதான் அசல். அதே போல யா, இந்த நூன் என்பது எதற்கு வந்தது என்று பார்க்கும் பொழுது முத்தக்கல்லிமுடைய யா சேர்கிறது. லைத்தண்ணிக்கு அப்புறமாவும் முத்தக்கல்லிமுடைய யா சேர்கிறது. லதுன்னிலையும் என்ன செய்கிறது? முத்தக்கல்லிமுடைய யா சேர்கிறது. இன்னனிலையும் என்ன செய்கிறது? முத்தக்கல்லிமுடைய யா சேருகிறது. அப்ப இந்த மூணு இடத்துல என்னென்ன இடம்? லைத்தவ்லயும் சரி, அதே போல லதுன்லயும் சரி. இன்னவனா இன்ன மட்டும் இல்லை, இன்னவுடைய அகவாத்துகள், அதை சார்ந்த எல்லா வார்த்தைகளும் இன்ன, அன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல, எல்லாமே. இது எல்லாத்துக்கூடயும் இந்த நூனை விகாயா சேருவது என்பது ஆகும் ஜாயிஸ். ஜாயிஸ் என்றால் கொண்டும் வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம். அதாவது இந்த இடத்துல நூன் இல்லாம லைத்தீன் கூட படிக்கலாம். அதே போல இந்த இடத்துல லதுனி அப்படின்னு படிக்கலாம். இங்க இன்னி அப்படின்னு படிக்கலாம். இந்த நூன் வருவது என்ன இல்லை, கட்டாயம் இல்லை, சரியா? ஆனா கொண்டு வருவது ஜாயிஸ், சரியா? இன்ன நீனும் படிக்கலாம், இன்னினும் படிக்கலாம். அதே போல அன்னவும் சரி, லைத்த, அல்ல, எல்லாத்துக்கும் இதேதான் சட்டம், சரியா? அடுத்து பாருங்க, இரண்டாவது ரெண்டு பகுதி முடிச்சாச்சா? முதலாவது பகுதி மூணாவது பகுதியின் அர்த்தத்தை சொல்லியாச்சா? இப்ப பாருங்க, அடுத்து இரண்டாவது. லா தன்குல் ஹாதல் ஹபர அன்னி, இந்த செய்தியை என்னை விட்டும் நீ இடம் பெயர்த்து விடாதே. லா என்னானுல் யசு மின்னி, என்னிடமிருந்து நிராசை அடைய நிராசை அடையாது, சரியா? விரக்தி ஆட்கொள்ளாது, மின்னி என்னிடமிருந்து நிரா நிராசை விரக்தி என்ன செய்யாது, உண்டாகாது, சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன சட்டம்? இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்னு வந்திருக்கு, அன்னு வந்திருக்கு. மின்னுக்கு அப்புறமா யாமத்துக்கல்லையும் சேர்த்திருக்கோம். இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுக்கு நடுவுல மின் தான் அசல். ஏன் அப்ப ஷத்து வந்துச்சு? மின்னி ரெண்டு நூன் வந்திருக்குல்ல. இப்ப அன்னி இங்கேயும் ஷத்து வந்திருக்கு, ரெண்டு நூன் வந்திருக்குல்ல. அப்ப ஒரு நூன் தான், அன் மின், அதான ஹர்ஃப் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப ஷத்து வந்துச்சா, ரெண்டு நூன் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் அப்ப ரெண்டு நூன் வந்துச்சு? ஒரு நூன் நூனை விக்காயா. இந்த இடத்துல ஏன் அந்த நூனை விக்காயா வந்துச்சு? யா சேர்ந்தது. யா சேர்ந்ததினால் அந்த நூனை விக்காயா கொண்டு வர்றது கட்டாயம். அப்ப எந்தெந்த இடத்துல கட்டாயம் பாருங்க. ஒரு ஃபேலும் யா முத்தக்கல்லியும் சேர்ந்தால் நடுவில் நூனை விக்காயா வர வேண்டும். அதே போல அன் மின் என்ற ஹர்ஃபுடன் யா முத்தக்கல்லியும் சேர்ந்தால் நூன் வருவது கட்டாயம். மூன்றாவது லைத்த, அல்ல, அந்த இன்ன வகாத்துஹா எல்லாமே. அதே போல லதுன்னுடன் யா முத்தக்கல்லியும் சேர்ந்தால் நுனை விக்காயா வரலாம், வராமலையும் இருக்கலாம். இதுதான் நுனை விக்காயோடைய பாடம், சரியா? வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் போலாம், பஹசுக்குள் போலாமா? அல் பஹசு ஆய்வு. அரஃப்த, நீ அறிந்து விட்டாய், அன்ன நிச்சயமாக மினல் வமாயிரில் முஸ்தரிகதி பைன நஸ்பி வல் ஜர்ரி, நஸ்பி இன்னும் ஜர்ருக்கு மத்தியில் கூட்டாகக்கூடிய லமீர்களில் இருந்து இருக்கிறது யா உல் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யா இருக்கிறது, சரி? அதாவது நசபு இன்னும் ஜர்ரில் கூட்டாகக்கூடியது. யா என்பது நசபாகவும் வரும், ஜர்ருடைய இடத்திலும் வரும். இப்ப பாருங்க, அன்னி ஜாரு மஜ்ரூர், மஜ்ரூரா வந்திருக்கா, ஜர்ருக்கு வந்திருக்கா. அதே போல இங்கே ஃபக்குசிதுனி ஃபேல் அமீர் ஃபாயில், யா வந்து மஃபூல், சரியா? அப்ப மஃபூலோட இடத்துல வந்தா நசபு தானே. அதே போல இங்க மஜ்ரூரோட இடத்துல வந்தா ஜர்ரு தானே. அப்ப நசபு ஜர்ருக்கு மத்தியில் கூட்டாகக்கூடிய லமீர்களில் இருந்து யா முத்தக்கல்லிமுடைய யா இருக்கிறது என்பதை நீ அறிந்து விட்டாய். இந்த பாடத்துல நமக்கு நடத்தல, முன்னாடியே போயிருச்சு நகுல் வாலியால, சரியா? ஒனுரு இது இன்னும் நாம் நாடுகிறோம், ஹுனா இங்கு நாடுகிறோம், அன்னத்த கல்லம பேசுவதற்கு நாடுகிறோம், அன்ஹா அந்த முத்தக்கல்லிமுடைய யாவை பற்றி நாம் பேசுவதற்கு நாடுகிறோம். விபாதி மாலம் தரிஃபுஹு மின் கபுலு, இதற்கு முன்னால் எதை நீ அறியவில்லையோ அந்த ஒன்றில் சிலதை பற்றி, அந்த யாவமுத்த கலிமை பற்றி நாம் பேசுவதற்கு இங்கு நாம் நாடுகிறோம். அப்ப இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாத விஷயத்த இங்க பேசுறதுக்கு நாடுகிறோம். வா, இங்க நம்ம தெரியாத விஷயத்த கத்துக்கிறோமா? ஒன்று நீ பார், இல்ல தாயிஃபத்தில் ஊலா, முதலாவது பகுதியின் பக்கம் பார். அப்படி பார்த்தாயானா தஜிது, நீ பெற்றுக்கொள்வாய் அஃஆலன் முத்தசிலத்தன் யா இல் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யாவை கொண்டு இணைக்கப்பட்ட செயல்களை நீ பெற்றுக்கொள்வாய். தஜித் இன்னும் பெற்றுக்கொள்வாய் கபுலல் யாய், யாவுக்கு முன்னால் நூனன் ஜாயிதத்தன் அதிகப்படியான நூனை பெற்றுக்கொள்வாய். வசியாதத்து ஹாதிஹின் நூனி வாஜிபத்துன் ஃபில் அஃஆலி இந்த இத்திசாலிஹா பியா இல் முத்தக்கல்லிமி, இந்த நூன் அதிகமாகுவதாகிறது வாஜிபத்துன் கடமையா இருக்கும்,
ஃபில் அஃபாலி, இந்த செயல்களிலே இந்த நூன் அதிகமாகுவது என்பது அவசியமானதா இருக்கும். இந்த இத்திசாலிஹா, அந்த செயல்கள் சேரும் சமயத்தில் யா அல் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யா பியா இல் முத்தக்கல்லிமி, யா முத்தக்கல்லிமுடைய யாவை கொண்டு அந்த செயல்கள் இணையும் சமயத்தில் செயல்களிலே இந்த அதிகப்படியான இந்த நூன் அதிகமாகுவது என்பது கடமையாகும். சரியா? இப்ப பாருங்க, முதலாவது பகுதி தானே. இதுல ஃபேல் வந்திருக்கு, முத்தக்கல்லிமுடைய யா வந்திருக்கா, நடுவுல அதிகமான நூன் வந்திருக்கா. இந்த அதிகமான நூன் வருவது அவசியமாகும். எப்போ? முத்தக்கல்லிமுடைய ஃபேலுடன் சேரும் பொழுது அவசியமாகும். சரியா? அதான் இங்க சொல்றாங்க. இன்னமா உத்திய பிஹா, நிச்சயமாக அந்த நூனை கொண்டு கொண்டு வரப்பட்டதெல்லாம் தக்கியல் ஃபேல சஹீஹல் ஆஹிரி அல் கசர இந்த இத்திசாலிஹா. சரியா? இந்த இத்திசாலிஹி பில்யாஹி, இதுதான் முக்கியம். விகாயான பாதுகாப்புன்னாங்க. எதை பாதுகாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நூன் இல்லாம போச்சுன்னா, ஒருவேளை இங்க நூன் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், எப்படி படிக்கணும்? யுக்ரிமு யா சுகுன், யுக்ரிமுய் அப்படின்னு படிக்க முடியாது. அப்ப யாவுக்கு தோதுவா என்ன செஞ்சிருவாங்க? மீமுக்கு நூன் இல்லாட்டின்னு நினைச்சு பாருங்க, யுக்ரி மீன் படிச்சிருவோம். அப்படிதானே? இப்ப நூனுக்கு மீமுக்கு கசுறு கொடுத்து யுக்ரி மீன் இந்த யா சேர்றதுனால அதுக்கு தோதுவா யுக்ரி மீன் படிச்சிருவோம். சரியா? அதே போல இங்க நூனை தூக்கி பாருங்களேன், எப்படி இப்ப நசஹைனா படிப்பீங்க, அப்ப யாவுக்கு தோதுவா நசஹீன்னு படிச்சிருவோம். அதே போல இங்கேயும் ஃபக்கசிது நீ, நூனை தூக்கிட்டா ஃபக்கசிதீன் படிக்க வேண்டி வந்துடும். இப்ப ஃபேலின் கடைசியில் கசரு வர வேண்டிய நிலைமை வருது. இந்த நூன் இல்லாத பொழுது யாவோ சேரும் பொழுது என்னவாயிருது? கசரு வேண்டிய நிலைமை வந்து, கசரு வராமல் பாதுகாக்கிறது இந்த நூன். அதனாலதான் இந்த நூனுக்கு என்னது? பாதுகாக்கக்கூடிய நூன் சொல்றோம். சரியா? அதான் சொல்றாங்க, இன்னமா உத்தேபிகா, அந்த நூனை கொண்டு வரப்பட்டதெல்லாம் நீ தக்கியல் ஃபேல சஹீஹல் ஆகிரி, கடைசி எழுத்து சஹீஹாக இருக்கக்கூடிய ஃபேலை பாதுகாப்பதற்காக, அல் கசர, கசரை விட்டும் பாதுகாப்பதற்காக, இந்த இத்திசாலிஹி பில் யாஇ, யாவை கொண்டு அந்த ஃபேல் சேரும் சமயத்தில் கடைசி எழுத்து சஹீஹாக இருக்கக்கூடிய ஃபேலை கசரில் இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டிதான். அப்ப அந்த நூனை கொண்டு கொண்டு வரப்படுவதெல்லாம் ஃபேலை பாதுகாப்பதற்கு. லாம் கலிமா, அதாவது கடைசி சஹீஹாக இருக்கக்கூடியது. மீன்ஸ் கடைசி எழுத்து சஹீஹா இருக்கா? ஆ, கடைசி எழுத்து சஹீஹா இருக்கா? அப்ப அந்த கடைசி எழுத்து சஹீஹாக இருக்கக்கூடிய அந்த செயலில் கசர் வராமல் பாதுகாப்பதற்கு தான் இந்த நூனை கொண்டு வருகிறோம். சரியா? ஆஹ் லிஹாதா, இதன் காரணமாக தான், இது கசுறு வராமல் பாதுகாப்பதின் காரணமாக தான் சும்மிய பெயர் சொல்லப்பட்டது. இந்த நூனுக்கு பெயர் சொல்லப்பட்டது நூனல் விகாயத்தி, நூனல் விகாய என்று பெயர் சொல்லப்பட்டது. சரியா? இப்ப பெயரின் காரணம் தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப இது அரபிலையும் மனப்பாடம் முடியும். சரியா? தாயிஃபத்து சானியா, இரண்டாவது பகுதியாகிறது. தெஸ்தமின் உள்ளடக்கி இருக்கிறது. அல்லல் ஹர்ஃபைனி, இரண்டு ஹர்ஃபின் மீது உள்ளடக்கி இருக்கிறது. அன் வமின், அன் இன்னும் மின் என்ற இரண்டு ஹர்ஃபின் மீது உள்ளடக்கி இருக்கிறது. முத்தசே முத்தசலைனி வியாயின், யாவை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் அன் இன்னும் மின்னை என்ற இரண்டு ஹர்ஃபின் மீது உள்ளடக்கி இருக்கிறது. வியா இல் முத்தக்கலிம், வியா இல் முத்தக்கலிமி. இப்ப முத்தக்கலிமுடைய யாவை கொண்டு சேர்க்கப்பட்ட நிலையில் உள்ள அன் இன்னும் மின் என்ற இரண்டு ஹர்ஃபின் மீது உள்ளடக்கி இருக்கிறது. இன்னும் பைனஹுமா வ பைனல் யாஇ தவஸ்சுத்துன் நூனி வயுஷாஹது தவஸ்சுத்துன் நூனி பைனஹுமா வ பைனல் யாஇ, அவ்விரண்டிற்கும் மத்தியிலும் யாவுக்கும் மத்தியிலும், அவ்விரண்டா அன்னு இன்னும் மின்னுக்கு மத்தியிலும் இன்னும் யாவுக்கு மத்தியிலும் ஒரு நூன் நடுவில் ஆகுவது காணப்படும். அப்படிதானே? எங்க பாருங்க, அன்னு இன்னும் யாவுக்கு மத்தியில் ஒரு நூன் அதிகமாகுவது காணப்படும். இல்லாட்டி ஒரு நூன் அதிகமா இல்லாட்டி அனீன் படிச்சிருக்கணும், இல்லாட்டி மினின் படிச்சிருக்கணும். மின்னின் படிச்சிருக்க கூடாது, அன்னின் படிச்சிருக்க மாட்டோம். அப்ப நூன் அதிகமா இருக்கு. சரி, அப்ப காணப்படுகிறது. சரி, நடுவில் ஆகுவது காணப்படும். வஹாதிஹி நூனு, இன்னும் இந்த நூன் ஆகிறது. வாஜிபத்துன் ஃபி ஹாத்தைனில் ஹாலைனி ஐலன், இந்த இரண்டு நிலைமையிலேயும் என்னது? இந்த இந்த நூன் ஆகிறது இந்த ரெண்டு நிலைமையிலேயும் கட்டாயமாகும். மேல சொன்ன மாதிரி அதுல கட்டாயிர மாதிரி இந்த ரெண்டு நிலைமையிலேயும் என்ன செய்யும்? அவசியமாகும். இப்ப இதுலயும் என்னது? நூன் வருவது அவசியமாகும். அதிகப்படியான இந்த நூனை விகாயா வருவது அவசியமாகும். அடுத்து பாருங்க, கடைசியா ஒஃபி அம்சலத்தி துவாயிஃபத்தி சாலிசத்தி, மூன்றாவது பகுதியின் உதாரணங்களிலே யுரா காணப்படும் அன்ன நூனல் விகாயத்தி, நிச்சயமாக நூனல் விகாயாவாகிறது ஜாஅத் பஅத இன்ன வலைத்த வலதுன்,
இன்ன வலைத்த வலதுன் என்ற மூணுக்கு பிறகு வந்தது என்று காணப்படும். அப்படிதானே? லைத்த, அதே போல லதுன், அதுக்கப்புறமா இன்னக்கு அப்புறமா நுணை விக்காயா வந்திருக்கிறது, காணப்படுகிறது. சரியா? காணப்படும், அதே போல பார்த்துட்டோம். சரியா? அதே போல சாபிகத்தன் யா அல் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யாவை முந்திருக்கக்கூடிய நிலையில், முத்தக்கல்லிமுடைய யாவை முந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இருந்துச்சு. முத்தக்கல்லிமுடைய யா அதுக்கு முந்தைய இருக்கக்கூடிய நிலையில் தான் நூன் இருந்துச்சு. சரியா? அப்ப முத்தக்கல்லிமுடைய யாவை முந்திருக்கக்கூடிய நிலையில் இன்ன லைத்த லதுன்னுக்கு பிறகு வந்திருப்பதாக நுண்ணிக்காயா காணப்படும். மிஸ்லு இன்ன வலைத்த, இன்னை நுழைத்தை போன்றுதான் ஃபிதாலிக்க, ஆஹ் அதிலே இன்ன வலைத்தை போன்றுதான், எதிலே நுழைவிக்காயா வருவதிலே இன்ன லைத்தை போன்றுதான் பாக்கி அகவாத்திஹிமா, இன்ன லைத்தவுடைய மற்ற அகவாத்துகள் சகோதரிகள், மீதமுள்ள சகோதரிகளும் இருப்பார்கள். அந்த இன்ன லைத்தவுடைய மீதமுள்ள சகோதரிகள் யாரு? அண்ண, கண்ண, லாக்கின்ன, லை, அல்ல. இதெல்லாம் என்னது? மீதமுள்ள சகோதரிகள். சகோதரின்னா என்னது? கூட இதே அமல் செய்யக்கூடியது சகோதரின்பாங்க. இஸ்முக்கு நசபும் கபருக்கு ரஃபவும் செய்யக்கூடிய எல்லாமே என்னது? அதோடைய சகோதரிகள்பாங்க. சரியா? மொத்த வசுத்து நூனி ஃபி ஜமீஇ தாலிக்க, அதன் அனைத்திலேயும் நூன் நடுவில் ஆகுவதாகிறது. ஜாயிசுன், ஆகுமானதா இருக்கும். அதன் அனைத்திலேயும்னா இன்ன வகாத்திகாலையும் அதே போல லதுன்லையும். சரியா? இவைகள் அனைத்திலேயும் நூன் அது நடுவில் ஆகுவது ஜாயிசுன், ஆகுமானதா இருக்கும். கட்டாயம் வரணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு கசீரும் ஃபீலைத்த, இன்னும் இன்னும் அதுவாகிறது, நூன் நடுவில் ஆகுவதாகிறது. கசீரும் அதிகமானதா இருக்கும். ஃபீலைத்த, லைத்தவிலே அதிகமானதா இருக்கும். லைத்தவில் அதிகமா நூன் வச்சுதான் வரும்ன்றார். சரியா? சட்டம் பார்த்தாச்சு. இப்ப பஸ் பார்த்தாச்சு. இப்ப சட்டம் பாருங்க. அல் கவாயிது, சட்டங்கள். 175வது சட்டம். இதத்தசல ஃபேலுன் பியா இல் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யாவை கொண்டு ஃபேல் இணைந்தால் வஜப அன் யதவஸ்ஸத பைனஹு வ பைனல் யாஇ, அந்த ஃபேலுக்கு மத்தியிலும் அந்த யாவுக்கு மத்தியிலும் நூனுன், ஒரு நூன் நடுவில் ஆகுவது அவசியமாகும். துசம்மா, அந்த நூன் பெயர் சொல்லப்படும். நூனல் விகாயத்தி, நூனல் விகாயா என்று பெயர் சொல்லப்படுமே, அத்தகைய நூன் அந்த ஃபேலுக்கும் யாவுக்கும் மத்தியில் நடுவில் ஆகுவது அவசியமாகும். இதோடைய விளக்கம் தானே மேல பார்த்துட்டோம். ஃபேலுக்கும் யாவ் முத்தகல்லிமுக்கு நடுவில் வருவது கட்டாயம் நூனல் விகாயா. சரியா? ரெண்டாவது பாருங்க, 176வது சட்டம். இதத்துசலல் ஹர்ஃபானி, இரண்டு ஹர்ஃபு சேர்ந்தால், மின் வான், மின் அன் என்ற இரண்டு ஹருஃபு சேர்ந்தால் பியா இல் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யாவை கொண்டு மின் இன்னும் அன் என்ற இரண்டு ஹருஃபில் ஏதேனும் ஒன்று என்ன செய்தால் சேர்ந்தால் வஜப அவசியமாகும். தவசுத்து நூனில் விகாயத்தி, நூனில் விகாயா நடுவில் ஆகுவது அவசியமாகும். அப்படி ஃபேலுடன் யா முத்தக்கல்லிம் சேர்ந்த அவசியமோ, அதே போல மின் அன்னு கூட யா முத்தக்கல்லிம் சேர்ந்தாலும் நூனில் விகாயா நடுவில் வருவது அவசியம். கடைசியா 177வது சட்டம். இதத்துசலத் லதுன் அவ் இன்ன அவ் இஹ்தா அகவாத்திஹா, லதுன் அல்லது இன்ன அல்லது அந்த இன்னுடைய சகோதரிகளில் ஒன்று, அதாவது அண்ண, கண்ண, லாக்கின்ன, லைத்தல அல்ல என்ற என்பதில் ஒன்று சேர்ந்தால் பியா இல் முத்தகல்லிம், முத்தகல்லிமுடைய யாவை கொண்டு சேர்ந்தால் ஜாச தவசுத்து நூனில் விகாயத்தி, நூனில் விகாயா நடுவில் ஆகுவது ஆகும். கட்டாயம் இல்லை, கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம். ஒகுவ, இன்னும் நூன் அதிகமாகுவது, நடுவில் ஆகுவது என்பது கசீரும் ஃபீ லைத்த, லைத்தவிலே அதிகமா இருக்கும். மற்றதுல கம்மியா இருக்கும்னு அர்த்தம். சரியா? லைத்தவுல நூன் அது நடுவில் ஆகுவது, முத்தக்கல்லிமுடைய யாவுக்கும் லைத்தவுக்கும் நடுவுல நூன் விகாயா வருவது என்பது அதிகமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தை நாம் தெளிவாக பார்த்து முடித்துவிட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பாடங்களில் நாம் பயிற்சிகளை காண்போம். ஆசிரு தவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.